நண்பா, வெள்ளைக்காரனை தோத்துட்டு சுதந்திரம் வாங்கணும். நம்ம வரலாற்றையா தொண்டை தண்ணி ஒத்த கத்தும் போதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலரா. ஆனா சுதந்திரம்னா என்னன்னு எனக்கு இப்பதான்டா புரியுது. ஊசா வெள்ளைக்காரனை கூட துரத்திடலாம்டா. ஆனா உங்க அப்பா துரத்தவே முடியாதா, பின்னாலே வராறா. இப்ப பாரேன். டாடி வாங்கி என்ன அவன் நவர சொல்றான். கொலை பசியில இருக்கடா. அண்ணா கொலை வெறியில இருக்கான்டா. டேய் சொன்னா கேளுடா. ஆ லெஃப்டே, ஆ ரைட்டே. டாடி வாங்கி நவரா. பின்னாடி ரியாக்ஷன் எப்பறா இருக்கு? உன் தம்பி இது வயலண்டா இருக்கு, ஆனா உங்க அப்பா அது ரொம்ப சைலண்டா இருக்கு. அதான்டா பயமா இருக்கு. எப்படி கேவலமா இருக்குடா. என்னடா சவுண்ட் பேக்ல போகுது? உங்க அப்பா இருந்தாலும் என்னை பார்த்து ரொம்ப பயப்படுறாரா. கோயிங்டா. அண்ணே வாங்கண்ணா வாங்கண்ணே. வணக்கம். என்ன மணியா, சேல்ஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு போல. கிராமத்தில் ஹோட்டலில் வச்சா யார் வந்து சாப்பிடுவாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருந்த, இப்போ சந்தோஷமா? அட ஏண்ணே, இதோ இந்த முருகனோட பொண்டாட்டி பிரசவத்துக்கு ஊருக்கு போனதால இங்கே வந்து சாப்பிட்றான். அடுத்த மாதம் அவள் வந்ததும் இவனும் வரமாட்டான். என்ன வியாபாரம். பிரசவத்துக்கு போன பொண்டாட்டி திரும்பி வந்துருவா, பிரச்சனை பண்ணிட்டு போன பொண்டாட்டி. இனி உனக்கு 2 பெர்மனெண்ட் கஸ்டமர் ஷியர். வரட்டா? நல்லா உப்பு புளி போட்டு சாப்பிட சொல்லு. ஏய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டிராக்டர் மேலே ஏறாதுன்னு. ஸ்டேரிங் போயிருண்டா. இப்படி தான் போன வாரம் டிவியை நோண்டி 2000 செலவு வச்ச. இதையும் நோண்டி வை, இதுக்கும் சேர்த்து அழுகுறேன். ஏன்டா இப்படி படுத்துற? இப்ப நான் என்ன பண்ணேன்? சும்மா தானே உட்காந்துருக்கேன். நீ எப்போ சும்மா இருந்திருக்க? ஏதாவது சல்ல பண்றதா அவன் வேலையை. இங்க பாருங்க, என்ன திட்டலாம் வச்சுக்காதீங்க. என்ன திட்டத்துக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என் வீட்டில் உட்காந்து எனக்கே உரிமை இல்லைன்றியா? அண்ணா, இப்ப அவனை எதுக்கு திட்டுறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன சொல்றது? அறந்த வலை சுத்திட்டுறான், மாமனை திட்டக்கூடாதா? உங்க தங்கச்சி பையனை திட்டத்துக்கு தாங்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஆனா உங்க தங்கச்சிக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்லி புருஷனோட சேர்த்து வைக்க எல்லா ரைட்ஸும் இருக்கு. இதே உங்க பிள்ளை வந்து இப்படி உட்காந்துட்டு இருந்தா பாத்துட்டு அக்கறை இல்லாமல இருப்பீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எங்களை தோட்டத்து உறுதியிலே குறியா இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா எங்க அம்மாக்கு தர வேண்டிய சொத்தை தாங்க, நாங்க போயிடுறோம். டேய், அங்கங்க அனாதை குழந்தைங்க அப்பனாத்தெல்லாம் மேங்கிட்டு கிடக்குது. பெத்த அப்பன்ட்ட போறதுக்கு உனக்கு வலிக்குதா? ஆமா வலிக்குதான். எனக்கு அம்மா மட்டும் போதும், அப்பா வேண்டாம். ஏன் கேப்பா எல்லாம் ஊர் சுத்துறதுக்கா? இங்க பாரு புஷ்பம், நீ போய் உன் புருஷன் கூட சேர்ந்து பொழைக்கிற வழிய பாரு. இவ இங்கே கிடக்கட்டும். என் பையன் எங்க அனாதைய விட்டு என்ன போய் சொல்றீங்களா? நாங்க 2 பேரும் இங்க இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருந்ததுன்னா நாங்க இப்பவே இந்த வீடு விட்டு போயிடுறோம். இவங்களை இப்ப யார் பாரம்னு சொன்னாங்க? ஏய் போ. எங்க இடத்தவங்க ஜம்பா எல்லாம். பாஸ், படம் எப்ப பாஸ் ஆரம்பிச்சிச்சு? அது ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு பாஸ். நம்ம படத்தை கேட்ட பாஸ். பாஸ், வாழ்க்கையில தடவை என் மாமன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு தியேட்டருக்கு வந்து ஆளே இல்லாத ஓரத்தில் உட்காந்து படம் பார்க்குறேன் பாஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. யூ கண்டினியூ பாஸ், யூ கண்டினியூ. வா, அந்த பக்கம் போய் உட்காரலாம். ஏன்? இங்க ஒரே மூட்டை பூச்சி தொல்லை அதிகமா இருக்கு. வா. Come on boss, come on. பாஸ், உங்களுக்கு என்ன பாஸ் பிரச்சனை? No problem boss, you continue. Come on. பாஸ், தயவு செஞ்சு. Okay boss, you continue. இங்கேயும் மூட்டு பூச்சி தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. வா, வேற பக்கம் போலாம்.
யூ கண்டினியூ. பாஸ் இன்டர்வல் விடுவீங்களா பாஸ்? பாஸ் நான் இன்னும் படமே ஆரம்பிக்கல பாஸ். பாஸ் அங்கே ஒருத்தர் சென்சார் எல்லாமே படம் ஓட்டுறான் பாஸ். அங்கே போய் உட்காருங்களேன். 1 டிக்கெட் 3 படம். சூப்பர் பாஸ். பாஸ் கிளைமாக்ஸ் தான் சொல்வீங்களா பாஸ்? ஓகே பாஸ், யூ கண்டினியூ, யூ கண்டினியூ, யூ கண்டினியூ. ஏய், உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெல்லிக்கா கிழக்கா ஏய் இறந்த விட லூசு, கையை கம்மி. உங்க அக்காவும் மாமாவும் தியேட்டர்ல என்னென்னமோ பண்றாங்கடா. உங்க அக்கா அவருக்கு கிஸ் எல்லாம் கொடுக்குறா. நீ என்னடானா இங்க ரிவர் பார்த்து எடுத்துட்டு இருக்கற? அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. இப்படிலாம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாங்களா இல்ல மேரேஜ் பண்ணிக்கோங்களா? அதே படுறா சேர்த்து வச்சது நானு. கல்யாணம் பண்ணிக்கலாம் விட்டுருனா சும்மா டார் ஆக்கிட மாட்டேன். ஓ மை காட், என்னாச்சுடா? அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுனா திரும்ப உங்க அப்பா அம்மா ஜாயின் ஆயிடுவாங்க. அப்புறம் உங்க அப்பாட்ட அடி வாங்கி சாவண்டிதான். அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா இவங்க எப்பறா ஒன்று சேருவாங்க? அறிவு இருக்கு அவனுக்கு. நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு. நான் எங்க டாடி எங்க மம்மி குழந்தைய பிறக்கலன்னு சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி செத்த இளவுக்கு தான் இருந்தாங்க. அங்க வந்த பெரியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா இருக்க வேண்டியதானே அட்வைஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிட்டாங்க. அதே மாதிரி உங்க 2 பேருக்கு கல்யாணத்துக்கும் உங்க மம்மி டாடி கம்மிங் ஆகணும்ல. அப்போ யாராவது இந்த மாதிரி புத்திமா சொல்லி சேர்த்துச்சிட்டா என்ன பண்ணுவேன்? எல்லா வீட்லயே ஜாயின் பண்ணி வச்சவங்க கல்யாண வீட்டில் சும்மா இருப்பாங்களா? பேட் திங்கிங். சேர்த்து வச்ச காதலை எப்படி பிரிக்கலாம்னு யோசிக்கிறேன்டா.